4730 கோடிக்கு இடி வந்து உள்ள வருது சொல்லுது. இவ்வளவு சேட்டலைட்ல வச்சு எடுத்து அனுப்புறான். நீர்வளத்துறை அமைச்சர்ல இருந்து நீர்வளம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைது பண்றான், நகைகளை வந்து சீஸ் பண்றாங்க. 12 கோடியை வந்து சீஸ் பண்ணி இருந்தாலும் ஸ்டேல கோர்ட்ல போயிட்டு ப்ளூ போல பிடிச்சி ஸ்டே வாங்கி தானே வெளியே வரீங்க. நீங்க அப்பற்றவங்கலாம் கேஸ் நடத்தலாமே. அதுக்காக சொல்ல வரேங்க. இன்னைக்கு மணல் குவாரி விஷயம் மாதிரிதான் இன்றைக்கு சாரை பார்த்து திமுக பயப்படுது. திமுக ஏன் பயப்படுது? இப்ப 2019 அவங்களே போய் கேட்டானாங்க, 2017 கேட்டானாங்க. இப்ப ஏன் பயப்படுறாங்க? சார் உள்ள வந்துட்டா, புதிய வாக்காளர் திருத்த பட்டியல் வந்தா 2 இடத்துல ஓட்டு உரிமை வைத்திருக்கவர்கள் பறிக்கப்படும். இப்ப எப்படி ஒரு உதாரணம் சொன்னா, சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவன் சென்னையில இருக்கிற என்ன மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, சிவகங்கையிலையும் ஓட்டு வச்சிருப்பாங்க, சென்னையிலையும் ஓட்டு வச்சிருப்பாங்க. குறிப்பா சொல்றேன், இங்க ரொம்ப கிட்ட சொல்றேன். இங்க செங்கல்பட்டு வச்சுக்கோங்க, விழுப்புரத்துல ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. விழுப்புரத்துலயும் ஓட்டு இருக்கும், சென்னையிலையும் ஓட்டு இருக்கும். விழுப்புரம் சொந்த ஊரா இருக்கும், சென்னையில செட்டில் ஆயிருப்பாங்க. சென்னையில காலை ஓட்டு போட்டுட்டு 2 வீலரோ பஸ்ஸையோ பிடிச்சி போய் விழுப்புரத்துல அடுத்து ஓட்டு போவோம். அதெல்லாம் இப்ப ஸ்டாப் ஆகும்.